Prince Jewelry Akshaya Tritiya offer. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் களத்தில் முதல் கட்டமாக இன்று 3 மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் அசாமில் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், அசாமில் இன்றைய வாக்குப்பதிவு எப்படி போச்சு? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தரவுகள் என்னென்ன? வாக்குப்பதிவு குறித்து விரிவாக பதிவு பண்ணுங்க. அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவு 5 மணியோடு நிறைவு பெற்றிருக்கிறது. 5 மணிக்கு முன்பாக ஏற்கனவே வரிசையில் காத்திருந்து டோக்கன் பெற்றவர்களுக்கு மட்டும் 5 மணிக்கு பிறகும் கூட வாக்களிக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. பாண்டிச்சேரி, கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் 6 மணி வரை வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் இது வடகிழக்கு மாநிலம் என்பதால் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு 5 மணி வரை மட்டுமே வாக்களிக்க அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மதியம் 3 மணியோடு நிலவரப்படி அஸ்ஸாம் மாநிலத்தில் மொத்தம் 76% வாக்குகள் பதிவாகி இருந்தது. 5 மணி நிலவரத்தினுடைய அந்த நிலவரம் என்பது மாலை 5:30 மணி அல்லது 6 மணிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த போக்கை வைத்து பார்க்கின்ற போது 5 மணியோடு நிறைவடைந்த வாக்குப்பதிவின்படி சுமார் 85% வாக்குகள் பதிவாகி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2021 அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை 82.42% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அதற்கு முன்பு 2016 தேர்தலின் போது 84.72% வாக்குகள் பதிவாகி இருந்தன. 2011ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை 75% வாக்குகள் பதிவாகி இருந்தது. அண்மை காலங்களில் மிக அதிகபட்சமாக 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தான் 84% வாக்குகள் பதிவாகி இருந்தது. ஆனால் இந்த முறை 85% தாண்டி புதிய உச்சத்தை தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பா இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே மற்ற மாநிலங்களை காட்டிலும் அஸ்ஸாம் மாநிலத்தில் மிக அதிகமான வாக்குப்பதிவு சதவீதம் இருந்தது. கேரளம் மற்றும் பாண்டிச்சேரியை விட அஸ்ஸாம் மாநிலத்தில் கூடுதலாக இருந்தது. 9 மணி நிலவரப்படி 17% வாக்குகளும், 11 மணி நிலவரப்படி 29% வாக்குகளும், 1 மணி நிலவரப்படி 56% வாக்குகளும் பதிவாகி இருந்தது. கடைசியாக 3 மணி நிலவரப்படி அது 76% இருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு சிறு சச்சரவு கூட இல்லாமல், சண்டை பிரச்சனை இல்லாமல் சுமூகமாகவும் அமைதியாகவும் நடந்து முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 722 வேட்பாளர்கள் இன்றைய தினம் களத்தில் இருக்கிறார்கள். 2.5 கோடி வாக்காளர்கள் இன்றைய தினம் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அசாமில் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கிறது. 82.42% வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 5 மணி நிலவரப்படி அசாமில் வாக்குப்பதிவு சதவீதம் 85% என்ற அளவில் இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம். Prince Jewelry Akshaya Tritiya offer.